எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைய கீரை புட்டு செய்து காட்ட போறேன். கீரை புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்கும். கீரை புட்டுக்கு முக்கியமாக தேவையான பொருள் கீரை. இதுல கொஞ்சம் கீரையை வெட்டி வச்சிருக்கிறேன். இதுல வெட்டாம வச்சுக்கிறேன். ஏனண்டா உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஏன்னா அரை கீரை என்றும் இருக்குது. அதையும் கிட்டத்தட்ட இதயமாயித்தான். இதை சொல்றது முளைக்கீரை என்று உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இதை வச்சிருக்கிறேன். ஏனென்றால் மகள் ஒரு நாள் அரைக்கீரையை வாங்கிக்கணும். அந்த கீரை புட்டு ரெண்டு அதுலயே அவிக்கலாம். இந்த முளைக்கீரையில தான் புட்டு அவிக்கணும். கீரை புட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்ப்போம். இதுல கோதுமை மாவு இருக்குது. கோதுமை மாவுல தனியா அவிக்கலாம். இல்லாட்டிக்கு அரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்து அவிக்கலாம். அரிசி மாவுல தனியா அவிக்கலாம். ஆனா கோதுமை மாவுல தனியா அவிச்சா டேஸ்டா இருக்கும். மற்றது தேங்காய் போடணும். அவிச்சு போட்டு தேங்காய் போட்டு தான் குழைக்கிறது. மற்றது வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு குழைக்க வேணும். உப்பும் போட வேணும். இப்ப நாங்கள் கீரை எல்லாம் வெட்டி போட்டோம். ஒரு பொடி கீரை இதுல இருக்குது. இனி நாங்கள் இப்ப ஈரப்பதம் கழுவேக்கில ஈரப்பதம் இருந்தானே, அப்ப அந்த ஈரப்பதமே காணும். ஈரப்பதம் தச்சில காஞ்சிருந்தால் அதுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு போட்டு அந்த ஈரப்பதத்துக்கு மாவை போட்டு குழைச்சா சரி. இப்ப நாங்கள் உப்பை போடுவோம். உப்பும் கொஞ்சம் கீரை அவியமா செஞ்சுவோம். பார்த்து கொஞ்சமா தான் போடணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குழைப்போம். மாவுக்கு சரியான அளவு சொல்லிடாது. நாங்கள் இப்படி குழைச்சி பார்த்து ஈரப்பதம் பார்த்து தான் குழைக்க வேணும். மா காணாடிக்கும் கழுகியாக வரும். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கீரை புட்டை வச்சு கொடுக்கலாம். ஏனண்டா கீரை கறியை விரும்பி சாப்பிட மாட்டேன். அப்போ இப்படி கீரை புட்டை வச்சாவே விரும்பி சாப்பிடுவேன். மிளகாயை குறைச்சி போட்டா வைக்கலாமே சின்ன பிள்ளைகளுக்காண்டா. உங்களுக்கு கொஞ்சம் மா கூட வேணுமெண்டா தண்ணியை கொஞ்சம் இப்படி சேர்த்துட்டு மாவை போட்டு குழைக்கலாம். மாக்கானாண்டா கழிக்கவே வரும். இனி நாங்கள் இதோட வெங்காயத்தையும் சேர்ப்போம். வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். இவ்வளோ சேர்த்து அவிட்டோம். இப்படி வந்திருக்குது. நாங்கள் இனி புட்டு பானையும் அடுப்பில் வச்சு புட்டை அவிப்போம். தேங்காய் பூ அவிச்சு ரக்கின பிறகு தான் போட்டு குழைக்கிறது. சரி, நாங்கள் புட்டு பானைக்கு ஒரு 4 பங்கு தண்ணி விட்டு வைக்கிறோம். தண்ணி கொதிச்ச பிறகு புட்டை வைப்போம். தண்ணி கொதிச்சிட்டது நாங்கள் புட்டை இது பட்டியில் போட்டு அவிக்க வைப்போம். சரி, குளத்தையும் இப்போ அவிக்க வைப்போம். புட்டு வைத்து 15 நிமிஷம் ஆச்சுது. புட்டு மணக்கத்தை வாங்கிட்டுது. இறக்குவோம் நாங்கள்.
2 தரம் புட்டு வச்சு இறக்கிட்டோம். நல்லா வந்திருக்குது. இனி நாங்கள் தேங்காவை போட்டு குழச்சி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். சரி, இப்போ நாங்கள் குழச்சி போட்டோம். இனி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் சீனியும் போட்டு சாப்பிடலாம் விரும்பினா. என்னோட உரைப்பும் இனிப்பும் செய்கிற கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து சாப்பிட்றேன்னு அப்படி சாப்பிடலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோவை லைக் பண்ணி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.